ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பார்ட்ல தலை வெட்டப்பட்ட அந்த பெண் மக்கள் அனைவரையும் அழித்து கொண்டிருப்பதை பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். 3 நாட்களுக்கு முன்பே மகாராஜா இறந்து விட்டார் என்று மகாராணி சொல்கின்றார்கள். அப்பொழுது இவரை தேடி வரும் அந்த பெண் யார்? இவர் இறந்தது கூட தெரியாமல் அந்த ஆத்மா ஏன் அலைகின்றது என்று விக்ரமாதித்தன் கேட்கின்றார். அந்த பெண் யார் என்று எனக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் ஒருமுறை நாங்கள் குலதெய்வத்திற்காக பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது கெட்ட சகுனம் உண்டாவதை நாங்கள் உணர்ந்தோம். பார்த்தால் தலை வெட்டப்பட்ட ஒரு பெண் பிசாசு மகாராஜாவை தேடி உள்ளே வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்து நாங்கள் அதிர்ந்தே போனோம். அங்கிருக்கும் ஆட்கள் அனைவரையும் சாகடித்து விட்டது. உடனே மகாராஜா அவளை தாக்க சென்றார். ஆனால் அவளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பயத்தில் மகாராஜா வெகு தூரம் ஓடினார். அந்த பிசாசு பெண் மகாராஜாவை துரத்தி கொண்டே போனாள். அப்பொழுது ஒரு குகைக்குள் தாந்திரீக முனிவர் ஒருவர் அமர்ந்து கொண்டிருந்தார். மகாராஜா அவரிடம் சென்று உதவி கேட்டார். ஒரு பிசாசினி என் உயிரை எடுக்க வருகின்றாள், என்னை அவளிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த முனிவர் கோபமாக எழுகின்றார். அந்த பெண்ணுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்கின்றார். நான் எதுவும் செய்யவில்லை, அவள் யாரென்றே எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல பொய் கூறாதே. அவளது நிறைவேறாத ஆசையால் தான் அவள் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறாள் என்று முனிவர் சொல்ல மகாராஜா, ஆம், நான் என் தவறை உணர்கின்றேன், ஆனால் இப்பொழுது என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்கின்றார். அந்த பெண் ஆத்மா உள்ளே வருகின்றது. அதை பார்த்த முனிவர் அந்த ஆத்மாவை தனது மந்திரத்தால் ஒரு பானைக்குள் அடைத்து வைக்கின்றார். இந்த பானை மட்டும் திறக்கப்படவே கூடாது, கவனமாக இருங்கள் என்று சொல்லி பானையை கொடுக்கின்றார். இவையெல்லாம் மகாராஜாவின் மனைவி விக்ரமாதித்தனிடம் சொல்கின்றார்கள். இந்த பானையில்தான் அவளுடைய ஆத்மா இருந்துள்ளது. ஆனால் மகாராஜா இறந்தவுடன் அந்த ஆத்மா தானாகவே உடைந்து விட்டது. எல்லாம் சரி, ஆனால் அந்த ஆத்மா ஏன் அரசனை பழிவாங்க துடிக்கின்றது? அப்படி என்ன நடந்தது என்று விக்ரமாதித்தன் கேட்கின்றார். அதை பற்றி நான் அரசனிடம் பலமுறை கேட்டுள்ளேன், அவர் பதிலளிக்கவே இல்லை என்று சொல்கின்றார்கள். உடனடியாக அது ஏன் என்று தெரிந்து கொண்டு அந்த ஆத்மாவின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் அது மக்கள் அனைவரையும் அழித்துவிடும் என்று உடைந்த அந்த பானையை எடுக்கின்றார். நடந்த அனைத்தும் அந்த தாந்திரிக முனிவரால் மட்டும்தான் சொல்ல முடியும் என்று உடைந்த பானை துண்டுகளை சேர்க்கின்றார். அந்த பானை துண்டுகள் ஒன்று சேர்ந்து முழுமையாகிவிட்டது. பிறகு அந்த பானை தானாகவே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றது. விக்ரமாதித்தன் அந்த பானையை பின்தொடர்ந்தே வருகின்றார். இங்கு அந்த பிசாசு பெண் மக்கள் ஒளிந்திருக்கும் அறைக்கு முன் வந்து கதவை தட்டுகின்றாள். மக்கள் அனைவரும் பயத்தில் நடுங்குகின்றார்கள். விக்ரமாதித்தன் அந்த பானையை பின்தொடர்ந்து சென்றால் ஒரு குகைக்குள் செல்கின்றது. விக்ரமாதித்தனும் குகைக்குள் வருகின்றார். பார்த்தால் அந்த பானையை சுற்றி பல பானைகள் தோன்றுகின்றது. அப்பொழுது ஒரு குரல் கேட்கின்றது, மன்னா விக்ரமாதித்தனே, நீங்கள் உண்மையில் புத்திசாலி என்றால் இதில் எந்த பானை உண்மையானது என்பதை தாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்ல விக்ரமாதித்தன் அனைத்து பானைகளையும் பார்க்கின்றார். கண்களை மூடி உண்மையான பானையை வாளால் தொடுகின்றார். தொட்டதும் மற்ற பானைகள் அனைத்தும் மறைந்து போகின்றது. உடனே பின்னே திரும்பி பார்த்தால் அந்த மாந்திரீக முனிவர் அமர்ந்திருக்கிறார். விக்ரமாதித்தனே, மகாராஜா சூரஜ்பான் இறந்து விட்டார் என்பதை நான் அறிவேன். அந்த ஆத்மா வெளியே அலைந்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன். ஆனால் அந்த ஆத்மாவின் ஆசை நிறைவேறும் வரை இப்படித்தான் அனைவரையும் துன்புறுத்தும். அதை தடுக்க இயலாது என்று சொல்கின்றார். இல்லை, அதற்கான வழி நிச்சயம் இருக்கும். முதலில் அந்த பெண் யார் என்று கூறுங்கள் என்று விக்ரமாதித்தன் கேட்கின்றார். தாந்திரீக முனிவர் சூரஜ்பான் அரசனுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு என்று நடந்ததை சொல்கின்றார். அவள் ஒரு இளவரசி. அவள் பெயர் சத்தியவதி. அவளுடைய தந்தை என் மகளை
தங்களுக்கே நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று மன்னர் சூரஜ்பானுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அதன்படி சத்தியவதிக்கும் சூரஜ்பான் மன்னனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் மணவரையில் இருந்தவள் சத்தியவதி இல்லை, ஒரு பணிப்பெண். அதை பார்த்த சூரஜ்பான் கடுமையாக கோபப்பட்டான். சத்தியவதியின் தந்தையிடம், உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று வாக்களித்துவிட்டு இப்பொழுது வேறொரு பெண்ணை நிற்க வைத்துள்ளீர்களே என்று கோபப்படுகின்றான். அதற்கு சத்தியவதியின் தந்தை, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று வருத்தப்படுகின்றார். ஆனால் சூரஜ்பான் அரசன் அவளை நான் விடப்போவதில்லை என்று கிளம்புகின்றான். ஆனால் இங்கு சத்தியவதி அவள் விரும்பும் மணாளனுடன் ஓடி வந்து விட்டாள். பிறகு இருவரும் ஒரு கோவிலுக்குள் வருகின்றார்கள். அங்கேயே திருமணம் நடத்த ஏற்பாடுகளும் செய்கின்றார்கள். சத்தியவதியின் காதலனும் அவளுக்கு மாங்கல்யம் கட்டி குங்குமம் வைக்கின்றான். சத்தியவதி மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கும் அந்த தருணத்தில் மன்னன் சூரஜ்பான் சத்தியவதியின் காதலனை குத்திவிடுகின்றான். அதை பார்த்த சத்தியவதி மனமுடைந்து போகின்றாள். மன்னன் சூரஜ்பான் மீண்டும் அவனை வாளால் தாக்கி அவனை அங்கேயே சாகடிக்கின்றான். அவ்வளவுதான். அதை பார்த்த சத்தியவதி ஆக்ரோஷமாக கோபப்படுகின்றாள். வாளை எடுத்து அங்கிருக்கும் அனைவரையும் அழிக்கின்றாள். நேராக சூரஜ்பான் அரசனையும் அழிக்க வருகின்றாள். அதனால் நடுங்கிய சூரஜ்பான் ஒரு வாளை எடுத்து அந்த பெண்ணின் தலையை வெட்டி எறிகின்றான். சூரஜ்பான் அந்த மகிழ்ச்சியில் சிரித்து கொண்டே இருக்க, இறந்தும் சத்தியவதியின் ஆத்மா சூரஜ்பானை சாகடிக்க பின்னே துரத்தி கொண்டே வருகின்றது. அதிலிருந்துதான் சத்தியவதியின் ஆத்மா அவரை பின்தொடர்ந்து வர ஆரம்பித்தது. தன் காதலனுடன் வாழ மிகுந்த ஆசைப்பட்டாள். ஆனால் தன் கண் முன்னே அவன் இறந்து போனதால் அவளின் ஆத்மா விஸ்வரூபம் எடுத்துவிட்டது. சூரஜ்பான் அரசனை அவளை அழித்தால் மட்டும்தான் அவளது ஆத்மா சாந்தி அடையும் என்று முனிவர் சொல்கின்றார். ஆனால் சூரஜ்பான் இறந்து விட்டார். இறந்தவரை மீண்டும் எப்படி அழிக்க முடியும் என்று விக்ரமாதித்தன் கேட்கின்றார். அது சாத்தியமே இல்லை. அதனால்தான் சொல்கிறேன், இதற்கு தீர்வே இல்லை. அந்த பெண் பிசாசிடம் மக்கள் நிச்சயம் அழியத்தான் வேண்டும் என்று முனிவர் சொல்கின்றார். அதை நடக்க விடமாட்டேன் என்று விக்ரமாதித்தன் சத்தியவதிக்கு திருமணம் நடந்த மண்டபத்திற்கு வருகின்றார். அந்த யாக குண்டத்தில் ஒரு மண்டை ஓடு இருப்பதை பார்க்கின்றார். அது சத்தியவதியின் மண்டை ஓடு. விக்ரமாதித்தன் அந்த சாம்பலை எடுத்து வருகின்றார். இங்கு சத்தியவதி சூரஜ்பான் மன்னனின் அரண்மனைக்குள் வருகின்றாள். சூரஜ்பான் எங்கே என்று கேட்டு சூரஜ்பான் மனைவியை துரத்தி கொண்டே வருகின்றாள். அவர்கள் வெகு நேரம் ஓடி கீழே விழுகின்றார்கள். அந்த சமயத்தில் விக்ரமாதித்தன் அந்த இடத்தில் வந்து அவர்களை சுற்றி பாதுகாப்பிற்காக அவர் கையில் எடுத்து வந்த சாம்பலை போடுகின்றார். சத்தியவதியால் அந்த சாம்பலை தாண்டி உள்ளே செல்ல முடியவில்லை. அங்கேயே நின்று விடுகின்றாள். தாங்கள் இங்கேயே பாதுகாப்பாக நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு விக்ரமாதித்தன் ஓர் இடத்திற்கு வருகின்றார். அந்த ஆத்மாவின் ஆசையை நிறைவேற்ற வழி கண்டுபிடிக்கின்றார். சத்தியவதியின் ஆசை மன்னன் சூரஜ்பானை அவள் கையால் அழிக்க வேண்டும். அதற்காக விக்ரமாதித்தன் என்ன செய்ய போகின்றார் என்று நாம அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். நன்றி.